இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாக்குக்கு உயிர் வந்திருக்குது. அப்படிங்களா அண்ணி? உங்களுடைய கைவசமே அவ்வளவு ஒரு அருமையாக இருக்குது அண்ணி. அண்ணி, ஆனால் சாப்பிட்டேன், வயிறார சாப்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு உறக்கம் வருவது போல இருக்கிறது. நான் அரண்மனையில் ரொம்ப நேரம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு சந்தேகமா அண்ணே? உங்களுக்கு சந்தேகமா? உங்களுக்கு அப்படி என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. உண்மைதான். அந்த வெளிநாட்டு படிப்பு நீங்க தான் அந்த சந்தேகத்தை தீர்க்கணும். நானு என் அண்ணன் இருந்தாரு. ஆமா, எங்க அண்ணன். அண்ணன் எங்க? ஆமா, அவரு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போயிருக்காரு. உண்மைதான். வேட்டைக்கு போயிருக்காரு. உண்மைதாங்க. ஒருவேளை உங்க அண்ணன் எங்க அண்ணன் அந்த காட்டுல மிருகாச்சு செத்து விடாது. என்ன வார்த்தை உரைக்கிறீங்க? எங்க அண்ணனாவது அவருக்காவது ஆபத்து வருவதாவது ஒரு காலம் முடியாது. இவர் பிஞ்சு முழக்க மாதிரி இருக்காரு. எங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படியா? ஆமா. எனக்கோ அண்ணன் குதிரையில தானே போனாரு. ஆமா, எங்க அண்ணன் குதிரையில போயிருக்காரு. ஒருவேளை மாண்டுட்டா அண்ணே, மறுபடியும் அந்த வார்த்தையா? பேச்சுக்கு அந்த குதிரையை யார் ஓட்டுறது? அண்ணனுக்கு பிறகு அந்த குதிரையில நான் தான் சவாரி செய்வேன். அந்த குதிரையை ஓட்டாளே நான் தானே. ஆமா. சரி, இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம். உன்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை அண்ணனுக்கு முடிச்சுட்டி வைத்தார் இந்த நாட்டை. எங்க ஆமா, எனக்கு என்னுடைய மூத்தவர். அந்த அவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். குதிரை யாருக்கு? அந்த குதிரை எனக்கு தான். அந்த மணிமுடி யாருக்கு? அதுவும் எனக்கு தான். உங்க அண்ணன் உறங்கி இருந்தாரு. அந்த பஞ்சனை யாருக்கு? அந்த பஞ்சனையும் எனக்குத்தான். ஆமா. இப்போ மண்ண வெள்ளித்தட்டுல சாப்பிட்டாரு இல்லையா? உண்மைதான். அவர் இறந்த பிறகு அந்த வெள்ளித்தட்டுல தானே உடுக்கு. அண்ணி, இந்த வாயில நல்ல வார்த்தையே வராதா? பெரியபடி படிச்சது இல்லையா? அப்படியா? எங்க அண்ணன் இறந்த பிறகு அந்த வெள்ளித்தட்டில் சாப்பிடுவதும் நான் தான். அப்போ மண்ணை ஓட்டி போன குதிரை அதுவும் நான் தான் சவாரி செய்வது. மண்ணை உறங்கிய பெட்டு அதுவும் நான் தான் உறங்குவது. உங்க அண்ணன் சூட்டிய முடி அதையும் நான் தான் சூட்டி கொள்வது. அப்படியா? உண்மைதான். நிச்சயமாக. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அண்ணன் மனைவி அண்ணே, என்ன வார்த்தை உரைக்கிறீங்க? நீங்கள் யார்? அண்ணி, எனக்கு தாயா நீங்கள் இருக்க வேண்டியவர்கள். நீங்க தகாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. வேணா அண்ணி, எனக்கு உறக்கம் வருது, நான் வருகிறேன். அண்ணி, நீங்கள் சொல்வது தவறான வார்த்தை. என்ன என்ன அண்ணி? வேண்டாம் அண்ணி, சொல்வதை கேளுங்க. எல்லாம் மச்சான் மல்லி வைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? நான் உங்களுக்கு மகனுங்க. எனக்கு தாய் நீங்க. இல்ல மச்சனை. மாமா. என்னது? என் மச்சான் மச்சான். பூவேடுத்து வைக்கணும் பின்னால அதில் வங்கி அவ வைக்கணும் தன்னால. ஓ மச்சா மச்சா ஏன் மச்சிய வச்சா அத வச்ச நீ என்னடி உண்டாக்கி.
ஐயோ 40 வருஷமா நான் எங்கேயோ வந்து தீக்கு மூட்டலன்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு தான் வருது. நம்ம தான் தெருவா சுத்திக்கிறோம். அப்ப கூட பாரு அக்கா அண்ணி வேணாங்க, நீங்க நினைப்பது தவறு. உங்கள் மனது இப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது. சொல்வதை கேளுங்க. வேணாம் விட்டுருங்க, நான் வரேன். மைத்துனரே, நான் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. நீ கேட்டா உங்க அண்ணன் எப்படியோ இருந்தாரு. எப்படி இருந்தாரு அதெல்லாம் சொல்ல முடியாது அண்ணா. அது உனக்கும் எங்க அண்ணனுக்கும் உள்ள ரகசியம். அது என்கிட்ட சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமே. எங்க சேரகில வீடு கட்டப்பா ரொம்பலையா நீங்க எந்த சன்னதியும் காட்ட வேணாம். நான் எதையும் பார்க்க வேணாம். சன்னதி முதல் முறை பார்க்கிறேன் இதயம் போகிறேன் மறுமத சன்னதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தானடி இதயம் போகிறேன் நெஞ்சமே இறைவனில் ஒளிச்சு வைத்தேனம்மா. அண்ணி அண்ணி, நீங்க நினைப்பது தவறு. இப்படி எல்லாம் உங்க வார்த்தையில வாயிலிருந்து வரவே கூடாது. உண்மைதான் தம்பி, வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தீங்களே, உண்மைதான். தவறான எண்ணங்கள் இருக்குமோ சந்தேகம். என்ன என் மீது சந்தேகமா? அண்ணி, நீங்க நினைப்பது போல அப்படியெல்லாம் நான் நடக்கிறவன் இல்ல. என்ன அண்ணன் மனைவியே என் தாயாக நினைக்க வேண்டியவன். நிச்சயமாக. உண்மைதான். சத்தியமாக சத்தியமாக. சத்தியம் பண்ணுங்க. அண்ணி, சத்தியம் பண்ணுங்க. நீ எனக்கு தாயாக எப்படி போடியோ அதை விட்டு வச்ச மண்டையா என்ன நடந்தது ஊர் உலகத்துல அண்ணா அண்ணா என்ன சொல்லுவாங்க? எங்க அண்ணன் மனைவி என்னங்க வேணும்? மைத்துல இருக்க அண்ணன் மனைவி என்ன வேணும்? என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. எங்க ஏன் அப்படி கத்திக்கிறாரு? நீங்க போனீங்களா? நான் போயிட்டேன். நீங்க வேட்டைக்கு போனீங்களா? ஆமா. அவருக்கு பால் பாயாசம் கொடுத்தல, அவருக்கு 6 நிமிஷம் உணவு கொடுத்தேன். உணவு கொடுத்தல, அடுத்தே கொடுத்தேன். சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அண்ணி அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டாருங்க. பாசமா கூப்பிட்டுருப்பான். அதெல்லாம் தப்புது. அம்மா மாதிரிவா நீ சொன்னேன். உண்மைதானே? உடனே நான் அண்ணி அண்ணி கூப்பிட்டா கிட்ட பொண்ணு எனக்கு கட்டி வச்சு மொத்தம் கொண்டு வராருங்க. நீங்க கேட்காதீங்க
நானடி போய் சொன்ன செக்காச்சர நீங்களும் அண்ணன் தம்பியோட போறீங்களா அண்ணன் தம்பியோட போறீங்களா இல்ல ஐயோ, அண்ணன் அண்ணன் சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க தேவடியார் சொல்றாங்களா பாத்து அவங்க தான் ஊராங்க தேவடியார் சொல்றாங்க நீ ஏன் தேவடியா மாதிரி ஆடி கிடக்குற இப்போ நான் கேட்க மாட்டேன் இது நான் கேட்கறேன் எங்க உனக்கு துரோகம் பண்ணி பண்ண மாட்டேன் உனக்கு துரோகம் பண்ணி மனசு வருமா வந்துச்சான் செக்காச்சார வாய பாத்தி எப்படி சொன்னா பாரு அவ பல்ல பாரு மானம் குறிக்காச்சு பல்லாட்ட நீ ஒரு பக்கமா நான் கேட்கிறேன் அண்ணா நீ படித்தவன் பண்புள்ளவன் பல நாடுகள் சுத்தி உண்மைதானா? என்னுடைய மனைவியை நீ தண்ணியில் நினைத்து அண்ணா விட்டு நீங்கள் நினைப்பது தவறு. அண்ணி என்பவள் யார்? நான் கேட்கிறேன். எனக்கு தாயானவங்க. அண்ணி என்பவள் எனக்கு தாயானவங்க. அண்ணா தாயை கரம் பிடித்து இருப்பானா வர்த்தவன் அண்ணா நீங்க தவறு நினைக்காதீங்க. அண்ணி அண்ணி என்பவள் யாருக்கு சமம்? அண்ணா தாய்க்கு சமம். நீங்கள் அண்ணியின் பேச்சை மட்டும் கேட்கிறீங்களே, இந்த கூட பிறந்த தம்பி சொல்வதையே கேளுங்களா? ஏய், கண்ணால் பார்ப்பது பொய் காதால் கேட்பது பொய்ன்னு சொல்வார்கள். கண்ணால் பார்த்து விட்டு காதால கேட்டு விட்டு நீ சொல்லும் வார்த்தையை இதற்கு மேல் நான் கேட்க முடியாது. அவளை செய்தது தவறு என்று அவள் பாதத்தில் மன்னிப்பு கேட்கிறாள். உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நான் என்ன தவறு செய்தேன்? நான் போய் அவங்க பாதத்தை பிடித்து மன்னிப்பு கேட்பேன். அது ஒருபோதும் நடக்காது. ஒருபோதும் நடக்காது. அடக்குதா கிடக்கு நீங்கள் செய்வது செய்து யாருக்காகவும் மானம் வை. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை காவல் பாதி அத்தனை காவல்
ஆனா உன் மனது கல்லாய் ஆகிவிட்டது, முறை தர தெரியாது, நாயாக ஆகிவிட்டது. அண்ணா நீங்கள் நினைப்பதை போல நான் நடப்பவன் இல்லை அண்ணா. நீ அண்ணா இதுக்கெல்லாம் காரணம் அவங்கள் தானே அண்ணா. ஜனனியா? உண்மைதான். உன் அண்ணியாடா, அப்பேற்பட்டவனா? இவன் யாருடா? அன்பத்தின் விளக்குடா. எதை சொன்னாலும் இப்போ உன் மண்டைக்கு ஏறாது. ஏய், இவளை பார்த்தா இப்படித்தான் ஒரு பெண்ணு வாழ வேண்டும் என்று நாட்டு மக்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு அடக்கமானவ, அவ்வளவு ஒழுக்கமானவ, மரியாதை கொடுக்க தெரிஞ்சவடா. அவளை சென்று பிள்ளையா சிலை நான் சொல்லும் வார்த்தை வைக்கிறேன். சிலை தவறு செய்தவனுக்கு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கரெக்டாக தண்டனை கொடுத்தாதான் இது நியாயமாக இருக்கும். அதனால் இவன் தவறு செய்தவன் ஒண்ணு. அதனால் அடித்து ஏறவில்லையா? இவனை அடித்து இவன் கால் பாதம் இந்த சத்தியபுர நாட்டிலே படக்கூடாது. அடிக்க நாளைக்கு நீங்க போங்க. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, போராடுங்க பேசுறாங்க. அனைத்துக்கும் காரணம் யாரு? இவன் தான். அவனை விடாத போராடி